வெல்கம் டு கிச்சன் ஸ்பார்க். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, குழந்தைங்க பெரியவங்க எல்லாத்துக்கும் ரொம்பவும் பிடிச்ச இன்றைக்கி உருளைக்கிழங்குல தான் நம்ம டிஷ் செய்ய போகிறோம். என்ன டிஷ்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நாம் பொட்டேட்டோ லாலிபாப் செய்யலாங்க. குழந்தைகளுக்கு ரொம்பவும் பிடிக்கும் இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க நாம் எப்படி இன்றைக்கி உருளைக்கிழங்கை வச்சு லாலிபாப் செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். 3 பெரிய பெரிய உருளைக்கிழங்காய் எடுத்துருக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு தண்ணி கொஞ்சம் ஊற்றிட்டு நம்ம வேக வச்சுக்க போகிறோம். ஸோ நான் குக்கரில் தான் வேக வைக்கிறேன். பாருங்கள், ஒரு 5 விசில் விட்டுக்கலாம். ஸோ 5 விசில் வரட்டும். பாருங்கள், இப்போ 5 விசில் வந்து விசிலும் அடங்கிடுச்சு. இப்போ எடுத்து பார்க்கலாம். உருளைக்கிழங்கு நல்லா வெந்திருக்கு உங்களுக்கு. பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ தோலெல்லாம் உரித்து எடுத்துகிட்டு பாருங்கள், நான் ஒரு மிக்சிங் பவுலில் ஆட் பண்ணிட்டேன். இப்போ இதை நல்லா மேஷ் பண்ணிக்கணும். ஸோ நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். கட்டியெல்லாம் எதுவும் இல்லாமல் நல்லா மாவு மாதிரி மேஷ் பண்ணிக்கணும். ஸோ உருளைக்கிழங்கு அதுக்கு உங்களுக்கு நல்லா வெந்திருக்கணும். பாருங்கள், நல்லா வெந்து சூப்பராக நல்லா நைஸாக மாவு மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ இதில் நாம் மசாலா ஆட் பண்ணிக்கலாங்க. என்னென்னு பார்க்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக, அதாவது 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ப பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மிளகாத்தூள் எடுத்துக்கலாம். அதே 1/2 டீஸ்பூன் அளவு பார்த்திங்கன்னா மல்லித்தூளும் எடுத்துக்கலாங்க. வாசனைக்காக பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா எடுத்துக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக பெப்பருங்க, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா நீங்கள் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனாலும் ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மஞ்சத்தூள் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அது கூட ஒரு பச்சை மிளகாவும் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலை இதுவும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். தண்ணி எதுவுமே ஊற்ற வேண்டாம். ஏன்னு கேட்டிங்கன்னா உருளைக்கிழங்குலேயே உங்களுக்கு ஈரப்பதம் இருக்கும். ஸோ அதுவே போதுமானதாக இருக்கும் உங்களுக்கு. பாருங்கள், இப்போ நம்மளுக்கு உருளைக்கிழங்கு மிக்ஸ் ரெடி ஆயாச்சு. இதில் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கப் அளவுக்கு பிரெட் கிராம்ஸ் ஆட் பண்ணிக்கலாங்க. நான் ஆல்ரெடி ப்ரெட்டை வந்து மிக்சியில் அடித்து இந்த மாதிரி பவுடராக எடுத்துருக்குறோம். ஸோ அதான் பிரெட் கிராம்ஸு. பாருங்கள், அதையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு உப்பு தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு உப்பு இது கரெக்டாக இருக்குது உருளைக்கிழங்குல போட்டதே. ஸோ நான் உப்பு ஆட் பண்ணலை. இப்போ நம்ம உருண்டைகளாக உருட்டிக்கலாம் லாலிபப்புக்கு. ஸோ பாருங்கள், கைக்கு கொஞ்சம் எண்ணெய் போட்டு இந்த மாதிரி நீங்கள் உருண்டையாக உருட்டிக்கலாம். கொஞ்சம் கூட வெடிப்பு இல்லாமல் இந்த மாதிரி உருட்டிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு லாலிபப் வெடிக்காமல் நல்லா உங்களுக்கு சூப்பராக வரும். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் உருட்டி எடுத்துக்கலாம். இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம மைதா எடுத்துக்கலாங்க. இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்ம அந்த லாலிபாப் கோட் போட்டு பிரெட் கிராம்ஸ் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இப்போ பாருங்கள், இதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் திக்காக மிக்ஸ் பண்ணணும். ரொம்ப தண்ணி மாதிரி மிக்ஸ் பண்ண வேண்டாம். உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு திக்னஸ் வேணும்னு. பாருங்கள், இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும். ரொம்ப தண்ணிமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒட்டாது. ஸோ அதனால் கொஞ்சம் திக்காக இருக்கட்டும். பாருங்கள், ஓகே, இதுவும் ரெடி, இதுவும் இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பிரெட் கிராம்ஸும் இருக்குது. இப்போ நம்மளுக்கு மைதாவும் ரெடி ஆயிடுச்சு. அதே கூட பாருங்கள், நான் எல்லா உருண்டைகளும் உருட்டியும் எடுத்து வச்சாச்சு. பாருங்கள், கொஞ்சம் கூட வெடிப்பு இல்லாமல் நல்லா அழகாக உருட்டி வச்சாச்சு. ஸோ இது எல்லாமே இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், நம்ம அந்த உருண்டையை இந்த மைதாவில் போட்டு இந்த மாதிரி கோட் பண்ணிவிட்டு பிரெட் கிராம்ஸ்லேயும் கோட் பண்ணிக்கணும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு பிரெட் கிராம்ஸ் நல்லா ஒட்டணும்னா கொஞ்சம் மைதா திக்காக இருக்கணும். ஸோ அதனால தான் கொஞ்சம் உங்களுக்கு திக்காக இருக்கட்டும்னு சொன்னேன். பாருங்கள், நல்லா ஒட்டி வந்திருக்கு பாருங்கள் உங்களுக்கு பிரெட் கிராம்ஸு. ஸோ இதே மாதிரி இன்னொரு உருண்டையை போட்டு இதே மாதிரி நம்ம வந்து ஃபுல்லாக கோட் பண்ணிக்கலாம். பாருங்கள், எடுத்துகிட்டு பிரெட் கிராம்ஸ் மேலே போட்டு நல்லா அதுவும் கோட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா வந்து பிரெட் கிராம்ஸ் ஒட்டி வரணும். பாருங்கள், நம்ம எல்லாத்தையுமே இந்த மாதிரி வச்சாச்சு. பாருங்கள், பிரெட் கிராம்ஸ் நல்லா ஒட்டி வந்துருச்சு உங்களுக்கு. ஸோ இதுவும் இருக்கட்டுங்க. நெக்ஸ்ட்டு பொரிச்சிக்கலாம். பாருங்கள், அதுக்காக ஒரு கடாயில் நான் ஆயில் போட்டு காஞ்சி வந்துருச்சு. இப்போ ஒவ்வொன்றா எடுத்து உருண்டைகளை நம்ம உள்ளே போட்டுக்கலாம். லைட்டாக உங்களுக்கு பிரெட் கிராம்ஸ் பிரியும், இருந்தாலும் எல்லாமே பிரிஞ்சிடாது. காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு திருப்பி விட்டுக்கோங்க. நல்லா 2-3 தடவை இந்த மாதிரி திருப்பி விட்டுறணும். அப்போ தான் உருண்டைகள் எல்லாம் ஒரே கலராக வரும் உங்களுக்கு. பாருங்கள், ரொம்ப சூப்பராக அழகாக ரெடி ஆயிடுச்சுங்க நம்மளுக்கு பொட்டேட்டோ லாலிபப்புக்கு. பாருங்கள், நல்லா ப்ரௌன் கலராக வந்துருச்சு.
சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சுங்க. ஸோ இதே மாதிரி நம்ம இருக்கிற உருண்டைகள் எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள். ஒரு தடவை 2 தடவை நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. நல்லா வெந்து வந்துடும் உங்களுக்கு சீக்கிரமாக பாருங்கள். ரொம்ப சூப்பராக நம்மளுக்கு இப்போ உருளைக்கிழங்கு உருண்டை ரெடி ஆயாச்சுங்க. ஸோ பொட்டேட்டோ லாலிபப்னு சொன்னால் குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயாச்சு. டீ டைமுக்கு பார்த்தீங்கன்னா இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் சேர்த்தி சாப்பிட்ணுன்னு நினைப்போங்க. அந்த அளவுக்கு இது டேஸ்ட் இருக்கும் உங்களுக்கு. இப்போ குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கிற மாதிரி நம்ம இதில் ஒரு குச்சி ஒன்று குத்தி கொடுத்துட்டோன்னா லாலிபப் மாதிரி நல்லா அழகாக இருக்கும். ஸோ பார்த்தோன்னே சாப்பிட்டுப்பாங்க குழந்தைங்க. ஸோ பாருங்கள் நம்ம லாலிபப் மாதிரி ரெடி பண்ணியாச்சு. இதே மாதிரி தான் நான் இருக்கிற உருண்டைகள் எல்லாத்தையும் இந்த மாதிரி குத்தி எடுத்துக்கிறேன் பாருங்கள். பாருங்கள் குத்தி எடுத்தாச்சு. ஸோ பாருங்கள் பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா குழந்தைங்க எடுத்து சாப்பிட்டுப்பாங்க. ஸோ குழந்தைகளுக்கு ரொம்பவும் பிடிச்சி இந்த லாலிபப் பார்த்திங்கன்னா ரொம்ப சுலபங்க. உருளைக்கிழங்கு மட்டும் இருந்தால் போது கொஞ்சோண்டு மசாலா தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள் கலர்ஃபுல்லாக ரொம்ப சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. ஸோ நீங்களும் ஒரு முறை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உருளைக்கிழங்கு இருந்தால் ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கிச்சன் ஸ்போக் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.